1 நாளாகமம் 4:9-10 வாசிங்க யாராச்சும். என் தாய் என்னை துக்கத்தில் பெற்றாள். தாய் பேர் வச்சது என்ன தெரியுமா? துக்கத்தின் மகன். தனிமைப்படுத்தி விட்டார்கள். இவனுக்கு வம்ச வரலாறு, இவங்க அப்பா யாரு அப்படின்லாம் ரொம்ப விளக்கமா சொல்லல. ஒரு தாய் இருக்கிறாள். தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தையை பெற்ற தாய் சொல்லுகிறார், இவன் துக்கத்தோடு பிறந்திருக்கிறான், இவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைக்கிறேன். இவன் யாபேஸ் என்ன? துக்கத்தின் மகன். இவன் பிறந்ததே துக்கம், கஷ்டம், வேதனை, தனிமை எல்லாமே இருக்கிறது. ஆனால் இந்த தனிமையும், இந்த துக்கத்தையும், இந்த கஷ்டத்தையும், இந்த கடன் பிரச்சனையும் நாம் எப்படி சமாளித்து வெளியே வரப்போகிறோம்? யாபேஸ் எப்படி இதை சமாளித்து இதிலிருந்து அவர் வெளியே வந்தார் என்கிறதை நாம் கற்றுக்கொண்டு நாமும் இதை ஃபாலோ பண்ணி இதிலிருந்து வெளியே வர வேண்டுமே ஒழிய, கஷ்டம் என்று சொல்லி பின்மாறுவதோ, கஷ்டம் என்று சொல்லி தேவனை விட்டு போவதோ, கஷ்டம் என்று சொல்லி கொடுக்க வேண்டியதுக்கு கொடுக்காமல் இருப்பதோ தவறு. அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கிறவர்களையும் தேவன் இன்றைக்கு தேடுகிறார். யாபேசுடைய வாழ்க்கையில் அப்படிதான். பிள்ளைகளை பார்த்து சொல்றோம், நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். நிறைய பேர் இவங்க பிறந்த நேரம் சரியில்லை, இவன் வந்த நேரம் சரி கிடையாது, இப்படி எல்லாம் பார்க்கிறது. உலகத்தில் இப்படி எல்லாம் நடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தனிமையாக நான் உணர்கிறேனா, கஷ்டப்படுகிறேனா, எனக்கு யாரும் உதவி செய்ய ஆள் இல்லை, எனக்கு குறை சொல்லி கொண்டே இருக்கிறேனா, அது எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, எனக்கு யாரும் என்னை கண்டுக்க மாட்டாங்க, என் கூட பிறந்தவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல, அப்படியெல்லாம் சொல்றதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுவதற்கு நீங்க முயற்சி பண்ணுங்கள். யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தாளந்து கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு திறமையை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு படிப்பை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு வேலையை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு குடும்பத்தை பிள்ளைகளை தந்திருக்கிறார். அதை வைத்து என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கள். குறை சொல்றதுக்கு நிறைய வாய் வரும். குறையெல்லாம் சொல்றதை விட்டுட்டு நான் தனிமையா இருக்கிற உண்மைதான், ஆனா இந்த தனிமையை நான் எப்படி மாற்ற போகிறேன்? நான் கஷ்டப்படுகிறது உண்மைதான், பொருளா பண கஷ்டம் எனக்கு இருக்கிறது உண்மைதான், யாரும் எனக்கு தேவையை கொடுக்க உதவி செய்யல, அர்ஜென்ட்டா ஒரு தேவை வரும்போது யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, உண்மைதான். ஆனா இதையே சொல்லி கொண்டிருந்தால் எப்பொழுது நான் என் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நான் பார்ப்பது? 10வது வசனத்தை படிங்க திரும்ப. 10வது வசனம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, நல்லா கவனிங்க, இவன் சொல்லுகிறான், நான் துக்கத்தின் மகன் தான். மற்றவங்களாம் பார்வைக்கு நான் எப்படி இருக்கேன்னா கணம் பெற்றவனாக இருக்கிறேன். 9வது வசனத்தை படிங்க. 9. யாபேஸ் எப்படி இருந்தான்? மற்ற சகோதரர்கள் பார்க்க யாபேஸ் எப்படி இருந்தான்? கணம் பெற்றவன் தான். வெளியில நல்ல மதிப்பு மரியாதை உண்டு, ஆனா வீட்டுல துக்கத்தின் மகன். அவனை பார்க்கும் போதெல்லாம் தாய் சொல்றாங்க, நீ துக்கத்தின் மகன் யாபேஸ். துக்கம், துக்கம். வெளியில நல்ல பேரு, வெளியில பார்த்தா நம்மளை பார்த்தா யாரும் கஷ்டப்படுறேன்னு சொல்ல மாட்டாங்க, வெளியில டிப்டாப்பா தான் இருக்கிறோம். துக்கம் இருக்கிறது மனசுல. கணம் பெற்றவன் தான், ஆனா வீட்டுல துக்கத்தோடு இருக்கிறான், வேதனையோடு இருக்கிறான். யாபேஸ் யோசித்தான், என்னை எல்லாரும் துக்கத்தின் மகன், வேதனை, இவன் பிறந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கைய ஏன் என்னை எல்லாரும் இப்படி சொல்றாங்க? உனக்கு படிப்பு வராது, நீ ரொம்ப மோசம், நீ அவளை விட நீ இவ்வளவு இப்படி இருக்க, நீ இதை பண்ற, அவன் பாரு எப்படி இருக்கிறான், இப்படி சொல்றாங்களே. அவன் யோசிக்க ஆரம்பிச்சான், எல்லாரும் என்ன இப்படி சொல்றீங்களே, இதுக்கு ஒரு விடையை நான் கண்டுபிடிக்க போறேன். வாசிங்க 10வது வசனம். நான் இப்பதான் யாபேஸ் ஒரு முடிவெடுங்க. யாபேஸ் இப்போ இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, நான் என்ன சொல்றேன்? தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என்னை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, பிளஸ் மீ. எல்லாரும் என்ன வேதனைப்படுத்துறாங்க, எல்லாரும் என்னை துக்கப்படுத்துறாங்க, எல்லாரும் என்னை தனிமைப்படுத்துறாங்க. உன் மூஞ்சில தெரியும். இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என் துக்க சந்தோஷமா மாறாதா? எல்லாரும் என்னை வேதனைப்படுத்தக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேனே, என்னைக்கு என் வாழ்க்கை ஆசீர்வதிக்க போகிறது? என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டான். நான் சொல்றேன், எவ்வளவு தனிமையின் பாதையில போனாலும், எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில போனாலும், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருப்பதற்கு ஒரே ஒரு வழி இயேசு மட்டும்தான். அல்லேலூயா, இயேசு மட்டும்தான். அவரை நாம ஆண்டவர் சார்ந்து கொண்டு என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்கணும். என்ன ஆசீர்வதியும், பிளஸ் மீ. அடுத்தது வாசிங்க. அடுத்தது கேட்கிறான், என் எல்லையை பெரிதாக்கி
அப்புறம் உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் ஒரே ஒரு வசனத்துல ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றான். பெரிய 12 மணி நேரம் ஜெபம் கிடையாது, 6 மணி நேரம் ஜெபம் கிடையாது, யுத்த ஜெபம் கிடையாது, முழங்காலை நின்று ஜெபிக்கிற ஜெபமும் கிடையாது. சாதாரணமாக நின்று சாதாரணமாக சொல்லுகிறான், தேவரீர், நீ இப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உமது கரம் என்னோடு இருந்து, இப்படி எல்லாம் சொல்ல சாதாரணமா உட்கார்ந்து நிலையிலே சொல்லுகிறான். நின்று கொண்டிருந்திருப்பானோ, உட்கார்ந்து இருப்பானோ, நடந்து கொண்டிருந்திருப்பானோ, இல்ல குதிரையில எப்படி போயிருப்பான் அப்படிலாம் தெரியல. ஆனா சாதாரணமா சொல்றான். ஆனா முடியும் போது அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் என்ன பண்ணார்? அருளினார். சிம்பிள். தெரியும், என் தனிமையை, என் வறட்சியை, என் கடன் பிரச்சனையை மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு, இஸ்ரவேலின் தேவன். அவரிடத்தில் நான் போவேன், என்ன சொல்லுவேன்? Bless me, Lord, என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டான். என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டான். என்னை ஆசீர்வதியும். நான் ஏன் இன்னொரு இடத்துல போய் கையேந்தி நிக்கணும்? நான் ஏன் இன்னொருத்தவங்கிட்ட போய் உதவிக்கா கையேந்தி நிக்கணும்? என்ன பிளஸ் பண்ணுங்க, நான் கொடுக்கிறவனா என்ன மாத்துங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தனிமையை, கடன் பிரச்சனையை பார்த்து பேக் அடிக்கிறது இல்ல, முன்னிருந்தபடியே நாம் செய்ய வேண்டும். இன்னும் அதிகமாக நாம் செய்ய வேண்டும். என் தரித்திரம் மாறுவதற்கு ஒரே ஒரு வழி, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். முதலாவது போய் அப்பத்தை சுட்டி என கொண்டு வா. எந்த ஊழியக்காரனாவது அப்படி கேட்பானா? கொஞ்சமாவும் கொஞ்சம் என்ன இருக்குது? மனசாட்சி உள்ள ஒரு பாஸ்டர் அப்படி போய் கேட்பாரா? இந்த காலத்துல போய் அப்படி கேட்ட என்ன சொல்லுவாங்க? கொஞ்சமாவது அந்த பாஸ்டருக்கு மனசாட்சி இருக்கா? வச்சிருக்கதே 200 ரூபா 300 ரூபா, அதுலயும் போய் முதலாவது என கொண்டு வான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுறாரு. இவரெல்லாம் ஒரு மனுஷனா? முதலாவது முதல் அடைய சுட்டி என கொண்டு வா. அந்த அம்மா சுட்டு வந்து கொடுக்குறாங்க. முதல் அடைய கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஹலோ, கொடுத்த உடனே தெரிஞ்சு சாப்பிட்டு பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அப்பமும் மாவும் எண்ணெயும் சொல்ல, மாவு எண்ணெய் என்ன பண்ணல? குறையல. நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என் தனிமை, என் கஷ்டம், என் வேதனை எல்லாமே இருக்கிறது. ஆனால் மாறுவதற்கு ஒன்னே ஒண்ணு, தேவன் என்னை பிளஸ் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த நிலைமை மாறணும், என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு கேளுங்க. தேவன் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். யாபேசினுடைய ஜெபம் அதை தான் குறிக்கிறது. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, துக்கத்தின் மகன். இவன் ஒண்ணு யோசிச்சா, எங்க அம்மாவை நம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது, எங்க சகோதரன் என் கூட பிறந்தவனை நம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், இது இஸ்ரவேலின் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் போறேன். இவனுங்கெல்லாம் என்ன வெறுக்கிறானுங்க, நான் யார் இடத்துல போறது? ஒன்னே ஒண்ணு, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டான். இன்னைக்கு நாம அதை தான் கேட்கணும். தனிமையா இருக்கிறோம், கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம், துக்கப்படுறோம். எங்க கஷ்டம்லாம் சொல்ல முடியாதையா, அவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இயேசு. அவரிடத்துல உன் கஷ்டத்தை சொல்லுங்கள். ஒண்ணு இல்ல, ஏசப்பா இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த தரித்திரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குங்கன்னு நீங்க சொன்னா போதும், அவர் உங்களுக்கு அதுல இருந்து விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். பேசி சொன்னாரு? சாலமோன் ஆண்டவர் கேட்கிறாரு, சாலமோனே உனக்கு என்ன வேணும்? ஐயா, இப்ப நானு தனிமையா இருக்கிறேன், இவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க, ஆனா நான் தனிமையா தான் இருக்கேன். ஆனா இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு என்ன வேணும்? ஞானம், விஸ்டம் கொடுங்க ஆண்டவரே. கொடுத்தாரே, நீ உனக்கு விஸ்டத்தையும் தர்றேன், நீ கேட்டதையும் தர்றேன், கேட்காத ஐஸ்வர்யத்தையும் தர்றேன். ஆனா ஐஸ்வர்யம் வரும்போது அதை ஹேண்டில் பண்றதுக்கான மனப்பக்குவம் இல்லை.
உயர்வுகள் வரும்போது அதை சரியாக என்ன பண்ண வேண்டும்? கையாள வேண்டும். சாலமோனு கையாள தெரியல, பாவத்திலே போய் விழுந்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை புரிங்க வேண்டும், ஜெபத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இதுதான் யாபேசுனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது. பிரேயருக்கு முன்னுரிமை. இப்படி நான் கஷ்டப்படுறேன், இப்படி வேதனை, இதே நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறதில்ல. இந்த தரித்திரம் மாறுவதற்கு ஆண்டவர் சமூகத்துல கர்த்தாவே பிளஸ் மீ, என்னை ஆசீர்வதியும் கேளுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உங்க தனிமை மாறுறதுக்கு நீங்க என்ன கேட்கணும் சொல்லுங்க? என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். என் எல்லையை பெரிதாக்கும், என்னை ஆசீர்வதியும்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இது யாபேசுக்கு தெரிஞ்சிருக்கு. நன்றாக கவனிங்கள். என்னாகமம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே யாருக்கு பிரியம்? தேவனுக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். யாக்கோபு சொல்றாரு, யாக்கோபு நீ கவனிச்சா மட்டும் போதும். யாக்கோபு என்ன சொல்றாரு? தேவரீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன். ஆதியாகமம் 32:26 பார்க்கிறோம். அப்போ என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டமும் தரித்திரமும் வேதனையும் நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒருத்தரால் தான் மாற்ற முடியும். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நம்ம விட மாட்டேன். வேண்டினதை கர்த்தர் தந்தார். நம்ம வேண்டினதை மட்டும் தராம இருப்பாரா? நிச்சயம் தருவார். அல்லேலூயா, தருவார். இதுக்காக அதை விட தேவன் தான் நம்ம நடத்துறார். அல்லேலூயா. உன்னை நடத்துகிறவர் கர்த்தர். தேவன் நம்மை நடத்துகிற காரியங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால நம்ம நடத்துகிறவங்க, நம்ம குடும்பம், நம்ம வேலை, நமக்கு வருகிற வருமானம் அப்படிலாம் பிளான் பண்ணாதீங்க. ஒரு நாள் வரும்போது அந்த வேலை இல்லாம போயிடும். என்ன பண்ணுவீங்க? என்ன பாஸ்டர் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு. நாளைக்கு கம்பெனியே திவால், கம்பெனி எழுத்து மூடுறோம்பா, என்ன பண்ண போறீங்க? சோர்ந்து போய் அப்படியே உக்காந்துட போறீங்களா? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அவ்வளவுதான். ஆண்டவர் நடத்துவார், இதுவரை நடத்துவார், இன்னும் நடத்துவார். அதனால யார் கொடுப்பாங்க, யார் நம்ம காணிக்க தருவாங்க, இப்படிப்பட்ட மனநிலையோட நம்ம இல்ல. யாரு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், யார் உதவி செய்தாலும் உதவி செய்யாவிட்டாலும் தேவன் நம்மை நடத்துவார் என்கிற எண்ணம் நமக்கு. அதனாலதான் அவன் சொல்றான், என்னை நீர் ஆசீர்வதியும், பிளஸ் மீ. யாபேசின் ஜெபம் சின்ன ஜெபம், சின்ன வசனம் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அதற்குள்ள அவன் புரிந்து ஜெபம் பண்றான். யாக்கோபு தேவனிடத்துல கேட்கும்போது என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விட மாட்டேன்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு குறைவும் இல்லை. உலக பிரகாரமா பார்த்தா எல்லா ஐஸ்வர்யமா அவர்கிட்ட இருந்தது. ஆனா அவன் என்ன சொல்ற, எதுக்காக அப்படி கேட்டார்னா, ஆண்டவரே என் தம்பி அண்ணனை ஏமாத்தினேன், எங்க அப்பாவை ஏமாத்தினேன், எங்க மாமனாரை ஏமாத்தினேன், எல்லாமே ஏமாத்தி வந்ததா, அதனால இது ஏமாத்தி வந்தது. அவனுக்கு பேரு என்னது? யாக்கோப்புன்னு என்னது? எத்தன், ஏமாத்துக்காரன், ஏமாத்தி வாங்கினேன். இப்ப இருக்கிற ஆடு மாடு சொத்து எல்லாமே ஏமாத்துனது. ஆனா இந்த ஏமாத்தி நான் இப்படி வாங்கிட்டேன், தப்புதான், இதை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, இதை பிளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இனிமே நீ யாக்கோப்புன்னு பேரை நான் உனக்கு இஸ்ரவேல் அப்படின்னு, நான் தேவ பிரபு. நீ தாராளமா கொடுக்கிறவனா மாறணும்டா. அதனாலதான் அவங்க அண்ணன் வரும்போது ஏராளமான ஆடு மாடை ஓட்டி கொடுறாரு, போடா வச்சுக்கிறா, நீ போய் சம்பாரிச்சிருந்தா கூட இவ்வளவு சம்பாரிச்சிருக்க முடியாது, இந்த வச்சுக்க. தேவ பிரபு தாராள பிரபா மாறிட்டாரு. ஒரு காலத்துல தப்பு பண்ணேன், ஒரு காலத்துல ஏமாத்தினேன், ஒரு காலத்துல இப்படிலாம் இருந்தேன், இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன், தயவு செய்து நான் மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், நான் ஒருவனாய் இருக்கையில், ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்தார். நன்றாக கவனிங்க. தனிமை சில நேரங்களில் நல்லது, தனிமை சில நேரங்களில் நல்லது. யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணா போயிட்டா ரொம்ப நல்லது, சொல்லுங்க. ஏன்னா நம்ம வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க,
நான் இல்லாம ஊழிய வளர்ந்துருக்குமா? நான் கொடுத்து வந்து தாங்கினப்பா. நீ யாரை நம்பி இருக்கிற? ஹெல்ப் பண்றவங்கள நம்பி இருக்கிறியா? உனக்கு உதவி செய்யறவங்களை நம்பி இருக்கிறியா? யாருன்னா வந்தாலும் தேவனை சார்ந்து இருக்கணும். ஆமென் சொல்லுவோமே சத்தமா. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் அவனை அழித்து எல்லாவற்றையும் கொடுத்து தேவனை அழகு பார்த்தவர். நாமளும் ஒருவனா இருக்கிறோமே, தனிமையா இருக்கிறோமே. இந்த தனிமையின் நேரத்துல பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்றேன், நீங்க சொல்லணும், என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு கேளுங்க. ஏன்னா வசனம் சொல்றது உபாகமம் 1:11, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு, எத்தனை மடங்கு? 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று மோசே இஸ்ரவேலரை ஆசீர்வதித்தான். எபேசியர் 1:3 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால நம்ம ஒன்னே ஒண்ணுதான் நினைக்கணும், என் தரித்திரம் என் கஷ்டம் மாறுறதுக்கு ஒரே ஒரு வழி இயேசுதான். பிளஸ் மீ, என்னை ஆசீர்வதியும். 2வது பாயிண்ட்டுக்கு போவோம். 2வது பாயிண்ட், என் எல்லையை பெரிதாக்கி. போதும், என் எல்லை என்ன பண்ணுங்க? பெருசாக்குங்க. ஃபர்ஸ்ட் என்ன பிளஸ் பண்ணுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க. எனக்கு வருகிற வருமானத்தை என்ன ஆசீர்வதிங்க. 2வது என் எல்லையை பெருசாக்குங்க ஆண்டவரே. கொஞ்சம் பெருசாக்குங்க. என் மனசை கொஞ்சம் பெருசாக, குறுகின மனநிலையோடு நான் இருக்கக்கூடாது, விசாலமான மனநிலையோடு கூட இருக்க வேண்டும். விசாலமான மனசு வரணும். அதைத்தான் அவர் சொல்றார். எல்லையை பெரிதாக்குன்னா என்னன்னா, ஏதோ இந்த ஊர் இந்த நாடெல்லாம் எனக்கு கொடுத்துரு அப்படி இல்லை. என் மனசை கொஞ்சம் பெருசாக்க, குறுகின மனநிலையோடு நான் இருக்கக்கூடாது. தனக்காகவே செலவு பண்ணாதவர்கள் இருக்கிறாங்க, தன்னுடைய சரீரத்தை கவனிக்காதவங்க இருக்கிறாங்க, போனா செலவாயிரும் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. என் எல்லையை பெருசாக்கு, என் மனசை கொஞ்சம் பெருசாக்குங்க ஆண்டவரே. வாரி இறைத்தும், வசனம் சொல்ற, வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு, அதிக பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. ரொம்ப பிசினித்தனமா இருக்காதீங்க நான் சொல்ல வரேன். பைபிள் நமக்கு அதான் சொல்ல, ரொம்ப கஞ்சாம்பிட்டியா இருக்கிறாதீங்க. மனசை பெருசாக்குங்க ஆண்டவரே. இது மனசுதான் காரணம். என் எல்லையை பெருசாக்கும். மனசு ஃப்ரீயா வச்சுக்கோங்க, தேவைக்கு செலவு பண்ணுங்க. அதுக்காக நான் ரொம்ப ஆடம்பரமா இருக்கணும்னு சொல்லல. எது தேவையோ அதை செய்யுங்க, தேவையில்லாத கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும் என்னுடைய எல்லையை பெரிதாக்கும். நான் குறுகின மனநிலையோடு இல்லாதபடி, கஞ்சம்பெட்டியாக இருக்கக்கூடாதபடி, நான் திறந்த இருதயத்தோடு திறந்த மனதோடு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய நல்ல இருதயத்தை எனக்கு தாரும். அதனாலதான் யாத்திராகமம் 34:24 சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். என் எல்லையை பெரிதாக்கும், என் பார்டர் கொஞ்சம் பெருசாட்டும். ஆபிரகாம், நீ சுற்றி திரிகிற, நடந்து திரிகிற எவ்விடத்தையும் நான் உனக்கு தருவேன். தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும், நெடுந்தூரத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உன் பக்கத்துல கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொன்னார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு என்று சொல்கிறார். நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லைகளும் பெரிதாக வேண்டும். அதே போல நம்முடைய மனசுல இருக்கிற குறுகின மனநிலை போய் ஒரு பிராட் திங்கிங் நமக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. ஒரு பிராட் திங்கிங். எப்பவுமே நீங்க திட்டமிட பெருசா யோசிங்க, பெருசா நல்லா ஆசைப்படுங்க, பெருசா ஆண்டவற்றை கேளுங்க. யாபேஸ் தன்னுடைய தனிமையை நினைச்சு புலம்பல, நான் இப்படி பிறந்து விட்டேன் சொல்லி தன்னை பிறப்பை குறித்து அவ ஒரு நாள் துக்கப்படல. அவனுக்கு தெரியும் ஒருவர் இருக்கிறார், என் பிறப்பு தரித்திரமானாலும் என் இறப்பு சரித்திரம் படைக்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய இறப்பை அவன் ஒரு சரித்திரமாக மாற்றிவிட்டான். ஒரு பட்டணத்தையே யாபேசுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். யாபேஸ் பட்டணம் என்று ஒரு பட்டணம் இருக்கிறது இன்றைக்கும், தெரியுமா உங்களுக்கு? யாபேஸ் பட்டணம் என்று ஒரு பட்டணத்தையே உருவாக்கி விட்டான். எல்லையை பெருசாக்குன்னு கேட்டது மாத்திரம் இல்ல, எல்லையை பெருசாக்குனாங்க. இந்த எல்லைக்கு என்ன பேரு? யாபேஸ் பட்டணம். தன்னுடைய பெயர்ல எவன் தன் பெயரை தீட்டு நினைச்சானோ அந்த பெயரையே அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் சொல்ல வச்சுட்டாங்க, யாபேஸ் 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 யாபேஸ். அதனாலதான் ஆண்டவர் சொன்ன, உங்கள் துக்கம் மாறும். நீங்க நான் தனியா இருக்கிறேன்,
எங்க அம்மா அப்பா என்ன கேர் பண்ண மாட்டாங்க. பிள்ளைங்க அப்படி மனநிலை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேரையும் ரெண்டு கண்ணு மாதிரிதான் பாக்குறோம். ஆனா இவங்களுக்குள்ள என்ன மனுஷனா, அவனுக்கு மட்டுமே நீங்க எல்லாத்தையும் செய்றீங்க. நீங்க அவனை மட்டுமே ஒண்ணு சொல்ல மாட்டீங்க, அவளை மட்டுமே ரொம்ப கேர் எடுக்கிறீங்க. இதெல்லாம் நம்ம கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, கர்த்தாவே என்னை சீக்கிரமாக, அந்த மாதிரி யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட மனநிலை யாருக்குமே கிடையாது. ஏன் ஒரு குழந்தைக்கு அன்பு அதிகமா கொடுக்கப்படுது அப்படின்னா, நன்றாக கவனிங்கள், அந்த குழந்தை அன்னைக்கு ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணிருக்கோம். யார? அம்மாவையோ அப்பாவையோ ஏதாவது ஒண்ணு நல்லது செஞ்சிருக்கோம். அதனாலதான் அந்த குழந்தைய பார்க்கும்போது, இந்தப்பா இன்னொரு நாளைக்கு நீ அது மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு அந்த பங்கு என்ன பண்ணும்? கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். நீ எப்ப பார்த்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டு நான் அப்படி போனா அப்படிதான் இருக்கும். உனக்கு எண்ணங்களை மாத்துங்க. உங்களுடைய பார்டர் பெருசாகட்டும். 2 பேருக்கு ஒண்ணாதான். எப்படின்னா நம்முடைய நடைமுறைகள் தான். தாயும் தான் பிள்ளை கஷ்டப்படும் போது மூத்தவனும் பார்க்காது, இளையவனும் பார்க்காது. எவனுக்கு தேவை இருக்கோ அவனுக்கு தான் கொடுக்கும். ராமன் சொல்லுங்க. ஆமா. ஏய், இப்ப அவன் கஷ்டப்படுறான், அந்த அவனுக்கு கொடுக்கும். அப்படிதான் அப்படிதான் பார்க்கணும். பிள்ளைகள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்மளெல்லாம் ஒதுக்குறாங்க, ஓரம் கட்டுறாங்க, நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. கண்டுக்க மாட்டாங்க இல்லப்பா. நீ கொஞ்சம் பலனா திடனா வந்துட்ட, அது நோஞ்சானா கிடக்குது, அது கொஞ்சம் விவரம் பத்தல, அதையும் அளவுக்கு கொஞ்சம் மெச்சூர்டா மாத்துறதுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டி இருக்குது ஒழிய அவ்வளவுதான். எண்ணத்தை மாத்துங்க. கரம் என்னோடு இருக்கட்டும் போதும். அடுத்து கேட்கிறேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். அடுத்து என்னன்னா, நீங்க என் கூட இருக்கணும். அவ்வளவுதான். உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும். இவ்வளவு எனக்கு வந்தாலும் நீங்க என் கூட இருக்கணும். நீங்க என் கூட இருக்கணும். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். எஸ்ரா நெகேமியா நாட்கள்லாம் சொல்றாங்க, கர்த்தருடைய கரம் எங்க கூட இருந்ததுனாலதான் இந்த ஆலயத்தையும் இந்த அலங்கத்தையும் 52 நாட்களுக்குள்ள கட்டி முடித்தோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்தார், கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார். அதே போல நம்ம கூட யார் இருக்கணும் சொல்லுங்க? யார் இருக்கணும்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும். அடுத்தது வாசிங்க. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்தரணும். நல்லா கவனிங்க. தீங்கு என்ன பண்ணக்கூடாது? என்ன துக்கப்படுத்தவே கூடாது. அதுக்காக தீங்கு வராதா? அப்படி கிடையாது. தீங்கு வரும், ஆனா அதை எந்த விதமான டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. தீமை வரும், நெருக்கம் வரும், பிரச்சனை வரும், ஆனா அதை எந்த விதத்திலும் உடைக்காது. ராமன் சொல்லுங்க. ஆமா. தேவைகள் வரும், நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் இதெல்லாம் வரும், ஆனா ஒரு நாளும் என்ன அதை உடைச்சு அப்படியே போய் உட்காந்து அப்படியே அதை பத்தி கவலைப்பட்டு அப்படியே படிச்சிடக்கூடாது. தீங்கு என்னை ஒரு நாளும் டிஸ்டர்ப் பண்ண துக்கப்படுத்துறதுன்னா என்னன்னா, என்ன உடைச்சிடக்கூடாது. எவ்வளவு வந்தாலும் நான் உடைஞ்சிடக்கூடாது. அதான் மென்ஷன் பண்ணி பேசுற. துக்கப்படுத்தாமல், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, என்னை உடைச்சிடக்கூடாது, என்னை வேதனைப்படுத்திடக்கூடாது. அதுக்கு தீமை நின்று தீமை நின்று என்னை என்ன பண்ணும்? விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை என்ன பண்ணார்? தேவன் அருளினார். வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்களும் ஆண்டவரிடத்துல ஏதாவது வேண்டிக் கொண்டு ஆண்டவரிடத்துல கேளுங்க. மனுஷனிடத்துல போயிட்டு முறையிட்டு சண்டை போட்டு அப்படி இப்படின்னு கத்தி கூப்பாடு போடுறதை விட கர்த்தரிடத்தில் நாம் கேட்போம். கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களும் கைகூடி வர பண்ணுவார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சூழ்நிலையை மாற்றும். யாபேசுடைய ஜெபம் சூழ்நிலையை மாற்றினது. அதனால ஜெபத்துக்கு நேர அளவை விட
நம்ம கிட்ட இருக்கிற உண்மையும் தேவனை புரிந்து வைத்திருக்கிற அந்த புரிதல் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீ நீண்ட நேரம் ஜெபம் பண்றதை விட சுருக்கமா உண்மையா தேவனுக்கு பயந்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணா போதும். சில ஆட்களை எப்படி நடக்கணும்ன்றது புரிதல் யாபேசுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆமே, தெரியும் யாபேசுக்கு என் ஆண்டவர்கிட்ட போய் நான் ரொம்ப கெஞ்ச விட மாட்டாரு. ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல உடன்படிக்கை பெட்டி போய் வச்சாங்களாம், வச்சதுக்கே ஆசீர்வதிச்சாராம். ஓபேத் ஏதம் ஜெபம் பண்ணாரா? உடன்படிக்கை பெட்டி தாவீது கொண்டு வரும்போது தெரியும் அந்த சம்பவம். ஓபேத் ஏதம் வீட்டுல ஒரு 6 மாசம் இருந்துச்சுங்க உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி 1 நாளாகுமா 13-14 இருந்த உடனே அவன் இருக்க கர்த்தர் ஓபேத் வீட்டை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சிட்டாரு. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம ஆசீர்வாதத்துக்கு கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருவாரு.